who were his wives and why did he marry them? இதுல பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிகள் எப்படி, என்னுடைய ஃபாதருக்கு எங்க அம்மா ஒரு மனைவியோ, அதே மாதிரி உங்களுடைய ஃபாதருக்கு உங்க அம்மாக்கெல்லாம் மனைவியோ, அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா செய்து கல்யாணம் பண்ணி அதன் மூலமா அவங்களுக்கு மனைவியா வைஃபானவங்க யார் யார் அதை தான் பார்க்கணும். The wives of the Prophet sallallahu alaihi wasallam all are considered ummahatul mu'minin. அப்படின்னா mothers of the believers. ஏன் நாம நபி ஈமான் கொள்றோம் இல்லையா, நாம ஈமான் கொண்ட நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்னா யாரோ ஒரு பெண் இல்ல, அவங்க நம்முடைய அம்மாக்கள், நம்முடைய சொந்த அம்மாக்களை விட அவங்க நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. ஏன் தெரியுமா, ஈமானால நாம அவங்கள நம்முடைய அம்மாவை விட நேசிக்கணும். நம்முடைய சொந்த அம்மாவை விட நம்ம நேசத்திற்கு உரியவங்க யாரு, நம்முடைய கண்ணியத்திற்கு, நம்முடைய ஹானர், நம்முடைய ரெஸ்பெக்டுக்கு உரியவங்க யாருன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எல்லாருமே. உம்முல் முஃமினீன் அப்படின்னா முஃமின்கள் ஈமான் கொண்டவர்களுக்கு தாய் அப்படின்னு அர்த்தம். உம்மஹாத்துல் முஃமினீன் அப்படின்னா அப்படி ப்ளூரல், ஈமான் கொண்டவர்களுக்கு அம்மாக்கள் தாய்மார்கள் அர்த்தம். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை இன்னைக்கு நம்ம யார் யாருடைய பேரை இந்த செஷன்ல பார்க்க போறோமோ அவங்க எல்லாரும் எனக்கு, உங்களுக்கு, உங்களுக்கு, அவங்களுக்கு, இவங்களுக்கு, ஏன் உங்க அம்மாவுக்கு, எங்க அம்மாவுக்கு, உங்க அத்தாவுக்கு, உங்க அத்தாவுக்கு, உங்க தாத்தாவுக்கு, 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 உங்க அம்மாவுக்கு, பாட்டிக்கு, பாட்டிக்கு, ஈமான் கொண்ட அத்தனை பேருக்கும். இன்னும் சொல்ல போனா இனி வரக்கூடிய மறுமைநாள் வரைக்கும், கியாமத் வர்ற வரைக்கும், ஏன் நம்முடைய மௌத் வரைக்கும் இந்த உலகத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே நம்முடைய நபியுடைய வைஃப்ஸ் எல்லாருமே அம்மாக்கள். நம்ம அவ்வளோ அதனால அர்த்தம் தெரியுமா, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு, அவங்க இறந்துட்டா பிறகு, இந்த மனைவிமார்கள், நபியுடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்களே, இவங்க யாரும் கல்யாணம் பண்ணல, ரீமேரேஜ் பண்ணல. ஏன்னா அவங்களாம் யாரா நம்ம மதிக்கிறோம், அம்மா இல்லையா அவங்க. அப்ப ஈமான்ல நமக்கு அம்மாங்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு அவங்கள அன்னைக்கு இருந்த சஹாபாக்கள் யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது. ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு அவங்க விதவை ஆயிடுறாங்க. ஓகே, விடோ தானே அவங்க. அப்ப விடோவா இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க ஒரு நல்ல விஷயம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை யாருமே கல்யாணம் பண்ணக்கூடாது, அவங்களும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, கல்யாணம் பண்ணல. ஏன்னு கேட்டா அவங்க எல்லாம் அம்மா தரஜா, ஸ்டேட்டஸ். இப்படிப்பட்ட நம்முடைய அம்மாக்களா நாம உம்மஹாத்துல் முஃமினீன், உம்முல் முஃமினீன் நாம ஈமான் கொண்டு அவ்வளவு நேசிக்கிறோமே. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, அப்படி பாருங்க பெயர்களை பாருங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. ஸைனப்ல இன்னொரு ஸைனப் இருக்கிறாங்க, நம்முடைய அம்மாக்கள்ல ரெண்டு ஸைனப் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல. அவங்க ரலியல்லாஹு அன்ஹா, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, மாரியா அல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா. மொத்தம் எத்தனை ஸைனப் வந்திருக்காங்க இந்த லிஸ்ட்ல? ரெண்டா மூணா? கவனிக்கிறீங்களா? மைமூனா பின்த் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க எல்லாருமே நம்முடைய அம்மாக்கள். சில நேரத்தில் 11 பேர்னு சொல்லுவாங்க, சிலர் 13. இதுல சிலர், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த மனைவிமார் லிஸ்ட்ல கொஞ்சம் கருத்து 2-3 கருத்து இருந்தாலும் அதுல சிறந்தது இது. இப்ப கவனிங்க, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை ஷியாக்கள், ஈரான்ல ஆட்சி செய்யக்கூடிய ராபிதா ஷியாக்கள் இருக்காங்களே, அவங்க இவங்களை எல்லாரையும் சபிப்பாங்க, கர்ஸ் பண்ணுவாங்க, லானத் பண்ணுவாங்க. ஆமா, ஷியாக்கள் மோசமான ஒரு கேடுகட்ட மோசமான கூட்டம். அல்லாஹ் தஆலா நம்முடைய அம்மாக்களாக குர்ஆன்ல சொல்லி இருக்கக்கூடிய இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை, குறிப்பா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை ஷியாக்கள் அவருடைய அக்கீதா, அவருடைய கொள்கை என்னன்னு கேட்டா அவங்களை சபிக்கிறது. மிக மோசமானவங்க. அதனாலதான் அவங்களுடைய அக்கீதா, அவங்களுடைய கொள்கையில் மிக மோசமானதுக்கு விலகி நம்ம அவங்களை விட்டு விலகி இருக்கணும். அவங்களை நம்பவே கூடாது எதுலையும். இது ஞாபகத்தில் வச்சுக்கங்க. இப்போ நாம இந்த நம்முடைய அம்மாக்களை பற்றி சுருக்கமா 2 வரியில இங்க நம்ம படிக்க வேண்டிய விஷயத்த பார்க்க போறோம்.
இல்ல. ஷியால எல்லாரும் முஸ்லிம்ஸ் இல்ல. இந்த மாதிரி சபிக்காம இருக்கிறவங்கள நம்ம முஸ்லிம் சொல்லுவோம். யார் இந்த அந்த ஷியாக்களுடைய மோசமான கொள்கைகளை ஏத்துக்காம இருக்கிறாங்களோ அவங்கள முஸ்லீம் சொல்லுவோம். ஆனா இந்த கொள்கைகளின் படி பேசக்கூடியவங்களும் முஸ்லீம்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆமா, எல்லாருமே அவங்க எல்லாருமே வழிகட்ட மிக மோசமான காப்பீர்கள். ஆமா, அப்துல் முத்தலிப் நிறைய பசங்க, நிறைய பிள்ளைங்க. அதுல ஒருத்தர் தான் நம்முடைய நபியுடைய. ஆமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேர் சொல்லுவாங்க, ஆனா அலியே சொல்லுவாங்க. சரி, இப்ப அது வேற விஷயம். இப்ப கவனிக்க வேண்டியது, இப்ப இந்த செஷன்ல நாம ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை பத்தி படிக்க போறோம். பாருங்க, ஹதீஜா பின்த் ஹுவைலித். அது ஹுவைலித்ங்கறவருடைய மகள் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. he married her. அதாவது ஹதீஜாவை ரசூலுல்லாஹ் எப்ப கல்யாணம் பண்ணாங்கன்னா when he was 25 years old. ரசூலுல்லாஹ்க்கு 25 வயசு. அப்பதான் ஹதீஜாவுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு கல்யாணம் நடந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு அப்ப 25 வயசு. and she was 40 years old. ஆனா ஹதீஜாவுக்கு எத்தனை வயசு? 40 வயசு. அப்ப she bore all his children except one son. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த எல்லா குழந்தைகளும் ஹதீஜா மூலமா பிறந்தவங்க தான், ஒரே ஒரு மகனை தவிர. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த பிள்ளைகள், உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள்ல சட்டுன்னு உங்களுக்கு ஒருத்தர் ஞாபகம், யாருடைய பேர் ஞாபகம்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மகள். யாருக்கு பிறந்தவங்க? ஹதீஜாவுக்கு பிறந்தவங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மகள்கள், அதாவது மகன்கள்லாம் மௌத்தாயிடுறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மகள்கள்லையும் ஃபாத்திமா தான் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகும் இருந்தவங்க. அவங்களும் ஒரு 6 மாசத்துல மௌத்தாயிட்டாங்க. யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் மௌத்தான ஒரு 6 மாசத்துல மௌத்தாயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய மற்ற மகள்கள், அதையும் நம்ம பார்ப்போம், அவங்களும் மௌத்தாயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது மௌத்தாயிட்டாங்க. பிள்ளைகள் மற்ற. ஆனா எல்லாருமே யாருக்கு பிறந்தவங்கன்னா ஹதீஜாவுக்கு பிறந்தவங்க தான். அதுல ஒரே ஒரு மகன் இப்ராஹிம்னு ரசூலுல்லாஹ்வுக்கு பேர் வச்ச, குழந்தையா பிறந்த கொஞ்ச நாள்ல மௌத்தானவர், இப்ராஹிம்ங்கிற பேர்ல ரசூலுல்லாஹ் அந்த குழந்தைக்கு இப்ராஹிம் பேர் வச்சாங்க. அந்த குழந்தை ஹதீஜாவுக்கு பிறந்தவங்க இல்லை. அப்போ ஒரே ஒரு மகனை தவிர எல்லாருமே ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் ஹதீஜாவுக்கு பிறந்தவங்க தான். he did not marry any other woman whilst being married to her. ஹதீஜாவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த அந்த பாண்ட், தொடர்பு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு பாருங்க, இந்த மனைவிமார்கள் இவ்வளவு பேர் ஒரு லிஸ்டே வாசிச்சானா இல்லையா? இவங்க எல்லாரையும் ரசூலுல்லாஹ் எப்ப தெரியுமா கல்யாணம் பண்ணாங்க? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தான பிறகு தான் கல்யாணம் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஜாவோடு நியர்லி 15 இயர்ஸ் வாழ்ந்தாங்க. ஆமா, ரசூலுல்லாஹ்வுக்கு 25 இயர்ஸ் வாழ்ந்தாங்க. 15 இல்ல 25 இயர்ஸ். ரசூலுல்லாஹ்வுக்கு 25 ஏஜ் ஆச்சா, அப்பதானே கல்யாணம் பண்ணாங்க ஹதீஜாவை. சரியா? அப்போ ஹதீஜாவுக்கு 40 வயசா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகி 10 வருஷம் இன்னும் ஆன பிறகுதான் ஹதீஜா மௌத்தானாங்க. சரியா? நியர்லி 25 இயர்ஸ் ஹதீஜாவும் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்களே. அந்த காலகட்டத்தில், அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு 50 வயசு ஆகும்போது தான் ஹதீஜா மௌத்தானாங்க. அந்த வயசு வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கல்யாணம் பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு பாண்ட் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் பண்ணல. ஆனா அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தான பிறகு நிறைய பேர் பண்ணாங்க. சௌதா, ஆயிஷா, ஹப்ஸா, வரிசையா நிறைய கல்யாணங்கள் பண்ணாங்க. அதனாலதான் அவங்க எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களா இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் ரசூலுல்லாஹ் ஹதீஜாவுடைய மௌத்துக்கு பிறகு கல்யாணம் பண்ணது யார? சௌதா பின்த் ஜம்ஆ. இவங்க she was a widow. ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணும்போது சௌதா ஒரு விதவை, அதாவது ஏற்கனவே கல்யாணமாகி ஹஸ்பண்ட் இறந்து போயிருந்தார். ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க சௌதாவுக்கு. and a mother of 6 children. சௌதாவுக்கு அப்ப எத்தனை பிள்ளைங்க? 6 பிள்ளைங்க. ரசூலுல்லாஹ் அந்த 6 பிள்ளைகளுக்கும் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு விதவையா இருந்த அவங்களுடைய பிள்ளைகள் 6 பிள்ளைகளுக்கும் ரசூலுல்லாஹ் ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. Her friend called Khawla bint Hakim approached the Prophet sallallahu alaihi wasallam. சௌதாவுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பேரு ஹவுலா பின்த் ஹக்கீம். சரியா? அவங்க ரசூலுல்லாஹ்வோட வந்தாங்க.
encouraging him to marry சௌதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹவுலா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க மனைவி இழந்துட்டீங்க, ஹதீஜா இல்லாம இருக்கிறீங்க, நீங்க சௌதாவை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் ஊட்டினாங்க. யாரு? ஹவுலா சொன்னாங்க. ஹவுலா வந்து யாருன்னு கேட்டா சௌதாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். சரி, சௌதா வந்து விதவையா, ஹஸ்பண்ட் இல்லாம இருக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்டா, ரசூலுல்லாஹ் சிறந்த ஹஸ்பண்ட், குழந்தை 6 குழந்தை வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹவுலா வந்து ரசூலுல்லாவை கன்வின்ஸ் பண்ணாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா மௌத்தான பிறகு ரொம்ப கவலையில தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய சப்போர்ட் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன்னா ரசூலுல்லாஹ் நபியான பிறகு முதல்ல அவங்களை ஏற்றுக்கிட்டு ஈமான் கொண்டது யார் தெரியுமா? ஹதீஜா தான். அவ்வளோ பெரிய கிரேட்டஸ்ட் உமன். ஹதீஜாவை பற்றி மட்டுமே தனியாக நம்ம பேசணும், அவ்வளோ விஷயம் இருக்குது. வண்டர்ஃபுல் லேடி, சுப்ஹானல்லாஹ். தாஹிரா, அவங்களுடைய பேர்ல இன்னொரு பேர் தாஹிரா. ஹதீஜாவுக்கு இன்னொரு பேர் தாஹிரா. தாஹிரானா என்ன? பரிசுத்தமான பெண் அப்படின்னு அர்த்தம். நல்ல சுத்தமான பரிசுத்தமான பெண். அல்லாஹ் தஆலா ஹதீஜாவுக்கு மட்டும் ஒரு பேலஸ், ஒரு பேர்ல, அதாவது ஒரு முத்துல, ஒற்றை முத்து முத்து இருக்குது, ஒரே முத்துல ஒரு பேலஸ் அல்லாஹ் சொர்க்கத்துல கொடுப்பானா. ரொம்ப அமைதியா இருக்கும் அந்த சொர்க்கம். அந்த பேலஸ்ல ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை ஹதீஜா கிடைக்குமா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த குட் நியூஸை ஹதீஜா இருக்கும்போதே வந்து சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு. ஏன் தெரியுமா? ஹதீஜா இருக்கும்போது அவங்களுக்கு நிம்மதியே இல்லை. ரசூலா நபியானதுல இருந்து ரசூலா மக்கள்கிட்ட தௌஹீதை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சது நிம்மதியே இல்லை. வீட்டில் கள்ள தூக்கி வீசுவான், வந்து கத்துவான். யாரு? குறைஷி, அங்க இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள், காபிர்கள் இருந்தாங்களே இல்ல மக்காவில். ரசூலுல்லாஹ்வுடைய தாவாவை தடுக்கணும். இவர் வந்து முகமது வந்து அல்லாஹ் மட்டும் தான் வணங்க சொல்றாரு, நம்ம வணங்குறதுல கூடாதுன்னு சொல்றாரு, வணங்கக்கூடாதுன்னு சொல்றாரு, இவர் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சண்டை, வெளியே கத்துறது, கல்லை தூக்கி வீசுறது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நிம்மதியே போயிடுச்சு. வீட்டில் அவங்க கொஞ்சம் நல்லா தூங்க கூட முடியாது. எந்த இடத்துல பயம் வரும், திடீர்னு எவனாவது கொலை பண்ணி போயிடுவாங்க. இப்படியே 10 வருஷம் ஹதீஜா ரலியல்லாஹு கஷ்டப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் நபியாகி ரசூலுல்லாஹ்வுடைய தாவாவுக்கு சப்போர்ட்டா இருந்ததுனால ஹதீஜாவும் நிறைய கஷ்டப்பட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா பொறுமையா அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய கூலிய அல்லாஹ் ஒரு குட் நியூஸா ஜிப்ரீல் மலக்குகளின் லீடர் ஜிப்ரீல் அனுப்பி ஹதீஜாவுக்கு சலாம் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த சலாமோடு இந்த குட் நியூஸை புஷ்ராவை அல்லாஹ் சொல்லி அனுப்பிச்சான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹதீஜா பார்க்கல, ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி ரசூலுல்லாஹ் ஹதீஜாவுக்கு சொன்னாங்க. அப்போ இப்படி ஒரு பாண்ட், நல்ல ஒரு தாவாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹதீஜா இவ்வளோ அஃபெக்ஷனோடு இருந்ததுனால ஹதீஜா மௌத்தான உடனே ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலையில் இருந்தாங்க. அந்த வருஷம் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப கவலையான வருஷம். ஏன்னா 2 பேர் ரசூலுல்லாஹ்வுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க இறந்தாங்க. இல்லை அபு தாலிப் இல்லை, ஆமாம், அபு தாலிபும் இறந்துட்டாங்க, அதே மாதிரி ஹதீஜாவும் இறந்தாங்க. 2 பேரும் இறந்த வருஷம் அது. ரசூலுல்லாஹ்வுக்கு அப்போ 50 வயசு, சரியா? 10 வருஷத்துல இறந்தாங்க. அபு தாலிப் முஸ்லீம் ஆகல, ஆனால் அவர் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். இஸ்லாமிய தாவாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார், ரொம்ப பாடி கார்டாக இருந்தார். ஏன்னா காபிர்கள் குறைஷிகள் என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க அதுக்கெல்லாம் தடுத்துக்கிட்டு நின்றார் ரசூலுல்லாஹ்வுக்காக அபு தாலிப். சரி, அதெல்லாம் படிப்போம். இப்போ கவனிங்க, இப்படி இருந்து கவலையில் இருந்தாங்க இல்லையா, இந்த கவலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா கூட இருக்கணும்ட்டு அல்லாஹ் அடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு அனுப்பி வச்ச, அதாவது நிக்கா செய்ய வைக்கிறதுக்கு பிளான் அல்லாஹ் இறக்கிட்டான். அதுதான் சௌதா ரசூலுல்லாஹ்வுடைய 2வது வைஃப் அவங்க. அப்போ சௌதாவுடைய ஃப்ரெண்ட் அவங்க வந்து பேசி ஆர்வம் மூட்டி நீங்க சௌதாவை கல்யாணம் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, ரசூலுல்லாஹ்வுடைய எந்த ஒரு செயலும் அல்லாஹ்வுடைய வஹி அடிப்படையில் தான் செய்வாங்க. அல்லாஹ் அது ஏற்படுத்துறது, ஹவுலாவுடைய உள்ளத்துல அல்லாஹ் போடுறான், நீங்க சௌதாவுக்காக ரசூலுல்லாஹ்ட்ட போய் பேசுங்கன்ட்டு. அது வந்து அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் நாட்டப்படி தானே எல்லாம் நடக்குது. வஹி வருதுன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு பேரு ஹவுலாவுக்கு வஹி வருதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு
கவுலா போய் சௌதாவுக்கா பேசுறாங்க. என்னடு he married her when he was 50 years old. நான் சொன்னேன் ரசூல்லா மௌத்தானி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா மௌத்தான நேரத்தில் 50 வயசு. அப்போ அந்த 50 வயசு ஆன நேரத்தில், அந்த கவலையோடு இருந்த நேரத்தில் சௌதா தான் அடுத்து ரசூல்லாவுடைய மனைவியை உள்ள நுழைஞ்சாங்க. That ஆயிஷா பின்த் அபி பக்ர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகள் தான் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. She was the only virgin he married. ரசூலுல்லா கல்யாணம் பண்ண மற்றவங்க யாரும், அது ஹப்சாவாக இருக்கட்டும், உம்மு ஹபீபா இருக்கட்டும், ஜைனபா இருக்கட்டும், எல்லாருமே ஏற்கனவே கல்யாணமாகி ஹஸ்பண்ட் இருந்து இறந்தவங்களா இருப்பாங்க, அல்லது தலாக், அதாவது டிவோர்ஸ் ஐயா இருப்பாங்க, இந்த மாதிரி இருந்தாங்க. ஆனால் கல்யாணம் ஆகாமல் இருந்து ஒரு விர்ஜினா ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணுறவங்க அப்படின்னு தான் விர்ஜின் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரசூலுல்லா முதல் தடவையாக ஒருத்தரை அந்த மாதிரி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாங்கன்னா, ஏற்கனவே கல்யாணம் ஆகாத பெண்ணுனா அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். மற்றவங்க எல்லாமே ஏற்கனவே கல்யாணமாகி ஹஸ்பண்ட் இழந்தவங்க. அப்போ பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் தான் விர்ஜின். She was the daughter of his best friend. யார் அது? எஸ், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் தான் இவங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா அபூபக்கர் தான். She grew up to be a great scholar, teacher and authority of knowledge in Islam. ஆயிஷா எப்படிப்பட்டவங்களை வளர்ந்துட்டாங்க? ரசூலுல்லாவிடம் கல்யாணம் பண்ணி சின்ன பிள்ளையா இருக்கும்போது, ஏன்னா ரசூலுல்லாவுக்கும் ஆயிஷாவுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடந்தது 6 வயசுல. அப்போ ஆயிஷாவுக்கு 6 வயசு தான். ரசூலுல்லாவுடைய வீட்டுக்கு 9 வயசுல வந்துட்டாங்க, ஒரு மனைவியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. 9 வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகி ரசூல்லா மவுத் வரை கூட இருந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்ட மார்க்கத்தை படிச்சுக்கிட்டு, அதனால எப்படிப்பட்ட ஸ்காலரா, கிரேட் ஸ்காலரா ஆயிட்டாங்க. ஆலிமா சும்மா பேருக்கு இல்லை, எல்லா இல்மும் அதிகரிச்சு அவங்களுக்கு. ரசூல்லா நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ரசூல்லா வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் மார்க்க விஷயங்களை ரசூல்லோட கேட்டு 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 தெரிஞ்சுக்குவாங்க. யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் சின்ன பிள்ளைங்க தான். ரசூலுல்லாவுக்கு அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு கல்யாணம் பண்ண நேரத்தில் ஆயிஷா 9 வயசு வீட்டுக்கு, அவங்க வீட்டில் ரசூலுல்லாவுடைய வீட்டில் இருக்கும்போது, நான் யோசிச்சு பாருங்க, 9 வயசுல இருக்கும்போது ஆயிஷா அந்த வயசுல குழந்தைய, ஒரு சின்ன பிள்ளைய, ஒரு சிடுமையா விளையாடிட்டு இருக்கிறது தான். ஆனால் விளையாடிட்டு இருப்பாங்க, மார்க்க தீனுடைய விஷயங்களை கேள்வி கேட்டு விளக்கம் பெற்றுக்குவாங்க. அதனால்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2000க்கு மேல 2000க்கு மேல ஹதீஸ்கள் சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப் ஹிஸ்டரியில நிறைய விஷயங்கள் ஆயிஷா மூலமா நமக்கு கிடைச்சிருக்குது. இவர் 9 வயசுல இருந்து அவங்க வாழ்ந்து அவ்வளவு விஷயங்கள். இப்ப நீங்கள் எத்தனை பேர் 9 வயசு இருக்கீங்க, 10 இருக்கீங்க, 11 இருக்கீங்க, 12 இருக்கீங்க, 13, 14? ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு இல்ம கத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி சான்ஸை ஆயிஷா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில இருந்து கத்துக்கிறதுக்கு அந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய வீட்டில இருந்து கத்துக்கிற அதுக்காகவே வந்திருக்கிறீங்க இல்லையா? நீங்க தி மஸ்ஜித் வைஸ் சம்மர் கேம்புக்கு இங்கேயே தங்கி இருக்கிறீங்க. நீங்க எவ்வளவு தூரம் உங்களுடைய இல்ம, உங்களுடைய நாலேஜ், இஸ்லாம் பற்றிய அறிவை வளர்த்துக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் திங்க் யுவர் செல்ஃப், ஆஸ்க் யுவர் செல்ஃப் கொஸ்டின். நீங்களே கேளுங்க, உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. ஆமா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 9 வயசுல ரசூலுல்லாஹ்வோட ஒரு மனைவியா வீட்டில் வாழ ஆரம்பிச்சு அவங்க ஒரு பெரிய கிரேட் ஸ்காலரா மாறி இருக்கிறாங்க, ஒரு டீச்சரா மாறி இருக்கிறாங்க. யாரெல்லாம் இங்க படிச்சு இன்னும் நிறைய படிச்சு பின்னாடி நான் இஸ்லாமை நான் டீச் பண்ண விரும்புறேன் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற கை தூக்குங்க. மாஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்படியே வந்து உங்களை நான் கவர் பண்ணிக்கிறேன். எல்லாம் கை தூக்குனவங்க யார் யாருன்னு பார்த்துடலாம். மாஷா அல்லாஹ், அப்படியே மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மாஷா அல்லாஹ், அத்தனை பேரும் கை தூக்கி இருக்கீங்க. நீங்க நாளைக்கு டீச் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா உங்களை மாதிரி நான் படிக்கிற எனக்கு சான்ஸ்லாம் கிடைக்கல. ஆனா அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செய்திருக்கிறான்? உங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய வாய்ப்பை, சான்ஸை எனக்கு கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் தஆலா அதுல கொஞ்சம் இல்ம கொடுத்துருக்கிறான். சரியா? அதனால இந்த மாதிரி கை தூக்குனவங்க, இல்ம படிக்கிறவங்கன்னு ஆசைப்பட்டு வந்தவங்க 22 மே வரைக்கும் இங்கதான் இருக்கணும். எந்த மாஷா அல்லாஹ், ஆமா, இங்க இருந்து அப்படி 22 மே வரைக்கும் இருந்தோன்னே அப்படி நான் ஆலிம் ஆயிட்டேன், நான் பெரிய டீச்சரா போறேன் ஆயிரம் போறீங்களா என்ன? குறைஞ்சது 22 வரைக்கும் இருந்தா மார்க்க விஷயங்களை கொஞ்சம் நல்லதை படிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இன்னும் டெவலப் பண்ணி இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு ஒரு மதரசால அல்ல இஸ்லாமிக் ஸ்டடிஸ்
படிக்கிறதுக்கு, இன்னும் பெரிய இடத்துக்கு, இன்னும் இன்ஷால்ல மதீனாவுக்கு, மக்காவுக்கு, இப்படி போய் படிக்கிறதுக்கு நீங்க வந்து பிளான் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஈகர்னஸ் இருக்கணும். இங்க வந்து ஒரு நாள் 2 நாள்ல எழுப்பிடுறாங்க. காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழுப்பிடுறாங்க. 4:50 பாங்கு, 4:30 மணிக்கு எழுப்பிவிட்டாங்க. அடுத்த 5 மணி. இன்னைக்கு எத்தனை பேர் சுன்னத் தொழுகை கடைசியில் சொன்னேன் இல்ல, நிறைய பேர் சுன்னத் தொழுகை பரல தொழுது முடிச்சுங்க, எழுந்து சுன்னத் தொழுகை பச்சிருது அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆசைப்பட்ட போது அது கைய ஒரு கை இல்ல 2 கை கூட தூக்கிக்கலாம். ஈஸி, இது ஈஸி. என்ன கையை தூக்குறது ஈஸி. கையை தூக்குங்க, கை தூக்குங்க உஸ்தாத். நான் காலை கூட தூக்கி உஸ்தாத், எல்லா சேட்டை கூட செய்து காட்டிடலாம், அட்வென்ச்சர் அப்படின்ட்டு. ஆனா அதெல்லாம் விஷயம் இல்லை. ஆசையோடு துஆ செய்யணும், ஆர்வமா வந்து அதுக்கு உண்மையா இருக்கணும். சும்மா பேரளவுக்கு நம்ம வந்து ஆசையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். நாளைக்கு நானும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போல தீனை படிக்கணும், ஸ்காலரா மாறணும், நான் மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும், நான் பின்பற்றணும் அப்படிங்கிற ஆசை உண்மையா இருக்கணும் நமக்கு. ஓகே, ஹைர், மாஷா அல்லாஹ். அடுத்து நம்முடைய அம்மாக்கள்ல நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். 4வது ஹப்ஸா பின்த் உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் தான் ஹப்ஸா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் யாரு? ஆயிஷா. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் யாரு? ஹப்ஸா. அவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவி தான், முஸ்லிமா இருந்தாங்க. She was a widow whose husband was martyred in the battle of Uhud. மதீனாவுக்கு போன பிறகு ஹப்ஸாவை ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாங்க. எப்பன்னு கேட்டா உஹுதுங்கிற ஒரு வார் நடந்துச்சு, பேட்டில். அந்த பேட்டில்ல ஹப்ஸாவுடைய ஹஸ்பண்ட் ஷஹீத் ஆயிட்டார், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை கொடுத்துட்டார். அவர் ஒரு முஸ்லீம் தான், முஸ்லிமானவர் தான். அவர் ஷஹீதான பிறகு ஹப்ஸா கணவர் இல்லாத ஒரு விதவையா விடோவா இருந்தாங்க. அப்ப அந்த நேரத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி ஹப்ஸாவை நிக்கா பண்ணிக்கிட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்டு. ஆஃப்டர் தி டெத் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட், யாரு? ஹப்ஸாவுடைய ஹஸ்பண்ட் இறந்த பிறகு her father உமர் இப்னு அல்-கத்தாப், யாரு? அவங்க ஃபாதர் உமர் தானே. அவர் என்ன செய்தாரு? searched for an appropriate man to marry her. தன்னுடைய மகள் ஹப்ஸாவுக்கு நல்ல ஒரு பொருத்தமான ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கணும், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முதல்ல அபூபக்கர் தான் போய் கேட்டாங்க, என் மகளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு. அபூபக்கர் ரலியல்லாஹு எந்த பதிலும் சொல்லலை. அப்புறம் உஸ்மான்கிட்ட போய் கேட்டாங்க, என் மகளை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு. உஸ்மான் ரலியல்லாஹு இல்லை, என்னால் முடியாதுன்ட்டாங்க. இப்படி இருந்துகிட்டு இருந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் தேடி இருந்தாங்க இல்லையா, அப்போ உமரிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்ஸாவை கேட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. They were overjoyed when the Prophet ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் accepted the proposal. அது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ப்ரொபோசலை ஹப்ஸாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது விஷயம் வந்தது யாருக்கு? உமருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா தேடிட்டு இருந்தாங்க உமர். இப்படி ஒரு நிலை நடந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல 4 பேரை பற்றி மட்டும் பார்த்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்முடைய சீரா மஜ்லிஸ்ல அடுத்தது ஸைனப் பின்த் ஹிலாலியா, அடுத்தடுத்து மற்ற ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் உம்மு சலமா, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ், ஜுவைரியா பின்த் அல் ஹாரிஸ், அப்புறம் சஃபியா பின்த் ஹுயை, உம்மு ஹபீபா ரம்லா, மாரியா அல் கிப்தியா, ஸைனப் பின்த் ஹுஸைமா, மைமுனா பின்த் அல் ஹாரிஸ். இவங்களுடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம முடிச்சலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இதோட நம்முடைய இந்த சீரா மஜ்லிஸ் நிறைவு செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்படியே உட்காருங்க, சில அறிவிப்புகள் உங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கு.